வணக்கம். பனை மரத்தை வெட்ட வேண்டாம் என சொல்லியதால் அதனை நம்பி உள்ள மக்களுக்கு பயன் இல்லாமல் இருக்கிறது. கள்ளுக்கடியை கொண்டு வந்தால் அதை நம்பி உள்ள மக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டியா தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் மின்சுருட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி செயலாளர் இளையராஜா, அபிநயா ஆகியோர் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பின்னர் மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டியா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது திமுக கூட்டணியில் கட்சிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிக சீட்டுகள் கேட்கத்தான் செய்வார்கள். திமுக தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் முடிவு. நாங்களும் தொகுதிகள் கேட்டுள்ளோம், கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். கள்ளுக்கடை திறக்க சட்டம் கொண்டு வந்தால் நல்லதுதான். பனைமரத்தை வெட்ட வேண்டாம் என சொல்கின்றனர், அதனால் பயன் இல்லாமல் இருக்கிறது. பனைமரத்தை நம்பி உள்ள தொழிலாளர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கின்றனர். கள்ளுக்கடியை கொண்டு வந்தால் அதை நம்பியுள்ள மக்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். பிஜேபி, பாமக போன்ற அமைப்புகள் வந்தால் திமுக கூட்டணியில் இருந்து போவோம் என விசிக சொல்லியுள்ளனர். அது போன்ற நிலை இல்லை. விசிக வளர்ந்து வருகிறது. ஆகையால் சீட்டு அதிகமாக கேட்பார்கள். ஆனால் திமுக எடுக்கின்ற முடிவை இறுதியாக எல்லோரும் ஏற்கக்கூடியதாக இருக்கும். அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஒரு இறுதியான முடிவு எடுக்க வேண்டும். அந்த சமுதாயமே ஒரு சோகமான நிலையில் உள்ளது என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். இளையராஜாவே எங்கள் குடும்ப இயக்கத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகினால் குடும்பத்தில் ஒருவரால் அவருடைய திருமணத்தை நாங்கள் நடத்தி வைப்போம்னு சொன்னோம். அதே போல் சிறப்பாக அவருடைய திருமணம் நடைபெற்று இப்போ வரவேற்பும் அருமையாக நடந்து கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு இளைஞரணி செயலாளராக இருக்கார். இளைஞரணி மாநாடு போல் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கோம், திமுகவுடைய கூட்டணியில் இருக்கோம். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம். எல்லோரும் கூட்டம் அதிகமாக சீட்டுக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க. பட் இறுதியாக என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைமை முடிவெடுக்கிறதோ அதுக்கு எல்லோரும் ஒத்து போவார்கள். நாங்களும் அதே போல் தொகுதி கேட்டிருக்கின்றோம். அந்த தொகுதியை அவர் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். அது கூட்டாட்சி, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி ஒரு கலைஞர் இருக்கின்ற போது கூட இந்த மாதிரி கூட்டாட்சி அமைப்போம், நீங்கள் பொறுமையாக காத்திருங்க என்று சொன்னார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதற்கு வாய்ப்பு உண்டு. கள்ளுக்கடை சட்டம் கொண்டு வந்தால் நல்லது தானே. ஏன்னா பனைமரம்லாம் வெட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். பனைமரத்தில் எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றது. அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே கள்ளுக்கடையை கொண்டு வந்தால் நல்ல அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை நம்பி இருப்பவர்களுக்கு அது அவங்க பிஜேபி அந்த மாதிரி சங் பரிவார் போன்றவர்கள் அமைப்புகளோ மற்ற பாமக போன்றவர்கள் வந்தால் போவோம் என்று சொல்லுகின்றார்கள். தவிர இன்னும் அது எந்த விதமான உறுதியான ஒரு நிலை இல்லை. யார் சொல்லியிருக்கா? ஈஸிக்கு அப்படி சொல்ல, இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நாங்கள் போவோன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சீட்டு எல்லோரும் கூட தான் கேட்பாங்க. எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ந்துருக்கு. எல்லா கட்சியும் இப்போ பெரிய இயக்கமாக மாறிக்கொண்டு வருது. அதனால் நிறைய நிர்வாகிகள் இருப்பதால் எல்லோருமே சீட்டு அதிகமாக தான் கேட்க செய்வார்கள். பட் ஆனால் திமுக எடுக்கின்ற முடிவு இறுதியாக அந்த முடிவை எல்லோரும் ஏற்கக்கூடியதாக தான் இருக்கும். அது அவங்க குடும்ப பிரச்சனை, அப்பாவும் பிள்ளைக்குள்ளே உள்ள பிரச்சனை. அதேமாதிரி அவங்க கட்சி பிரச்சனை. அது அவங்க சீக்கிரமாக அது பாமகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் மிக வருத்தத்தில் இருக்கின்றார்கள். இப்படி ஒரு நடக்கக்கூடாது ஒன்று நடந்து கொண்டு இருக்கின்றது என்று. ஆகவே எல்லோரும் அவர்கள் தந்தையும் மகனும் ஒற்றுமையாக வேண்டும். அந்த இயக்கம் எப்பொழுதும் போல வலிமையுள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த சமுதாயமே விரும்புகின்றது. இன்று அந்த சமுதாயமே ஒரு சோகமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். அது எனக்கு தெரியாது. பாமக வர்றாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அது அவங்கள தான் கேட்கணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில. ஓகே.